Hi friends, good evening. Welcome back to my channel. So friends, நம்ம வந்து Monday market ஓட prediction பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So இப்போ பார்த்தோம் அப்படின்னா foreign institutional investors வந்து தொடர்ந்து ஒரு profit bookingல இருக்காங்க. So Friday மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 3,597 crore profit book பண்ணிருக்காங்க foreign institutional investors. Overall இந்த month வரைக்கும் 4,121 crore profit book பண்ணி net seller இருக்காங்க foreign institutional investors. And domestic institutional investors நம்ம பார்த்தோம் அப்படின்னா continuous 4 days வந்து buying side இருக்காங்க. Overall 16,546 crore கிட்ட buy பண்ணி position வந்து hold பண்ணிட்டு இருக்காங்க. So இப்போ நம்ம பார்க்க போறது நிஃப்டியோட chart பார்த்துட்டு இருக்கோம் friends. நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா So Friday வந்து ஒரு profit booking நடந்தது. So market இப்ப இந்த zone பார்த்தோம் அப்படின்னா இந்த zoneல market recover ஆகிறதுக்கான possibilities இருக்கு அப்படின்னு நம்ம expect பண்ணோம். But market வந்து continuous ஒரு profit booking நடந்தது. அப்ப Monday பார்த்தோம் அப்படின்னா So one day time frameல selling pressure தான் marketக்கு அதிகமா இருக்கு. So next level one day time frameல நம்ம check பண்ணும்போது 23,257 range இருக்கு. But இதுவே நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கான மார்க்கெட் வந்து இந்த 24,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட் இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஹை இந்த 25,200 இந்த 25,200 மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கால் சைடாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஸோ நம்ம 15 மினிட்ஸ் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஸோ 15 மினிட்ஸில் இந்த லோ வந்து இந்த ஃப்ரைடேவோட லோ பார்த்தோம் அப்படின்னா 23,537 இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த 23,540 என்ற ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 23,250 ரேஞ்ச் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ அதுவே கால் சைடு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக இந்த 23,790 பிரேக் பண்ணி மார்க்கெட் கால் சைடு சஸ்டெயின் ஆகுதுன்னா நிஃப்டி வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23,790 நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சாக இருக்கும். 15 மினிட்ஸை கன்சிடர் பண்ணும்போது 24,000 ஸோ இந்த 24,300 இதுதான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ரெசிஸ்டன்ஸ் இதில் சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இந்த 23,540 நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 23,250. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நிஃப்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். பட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து டே டைம் ஃப்ரேமில் செக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டியும் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறது ஒன் டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லோ 49,770 ரேஞ்ச் இருக்கும். ஸோ மார்க்கெட் நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஐயை பிரேக் பண்ணி மார்க்கெட் அப் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா 52,490 இந்த ஐயை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் இந்த 53,900 ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒன் டே கேண்டல் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 53,000 பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட க்ளோஸ் வச்சாவே பேங்க் நிஃப்டியில் அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லோ பார்த்தீங்க அப்படின்னா 50,686 என்ற ரேஞ்ச் 50,884. ஸோ இந்த ரேஞ்சு மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா
15 minutes time frameல 15 minutes time frameல 50,590 என்ற ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லோ 49,700 என்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இல்லை மார்க்கெட் வந்து அப்சைடு போக ட்ரை பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து ஸோ இந்த லெவல் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க லோலேருந்து அதாவது 50,590லேருந்து மார்க்கெட் அப்சைடு போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 50,980 பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்போ சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக ப்ரீவியஸாக இருக்க லோவை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் லோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 51,800. இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி கால் சைட் சஸ்டெயின் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் லெவல் 52,490 என்ற ரேஞ்ச் இருக்கும். இதுவே மார்க்கெட் வந்து 50,590 கீழே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லோ வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே பிரேக் டவுன் ஆகி மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் லெவல் 49,770 என்ற ரேஞ்ச் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இந்த 49,770 பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் புட் ஆப்ஷனுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பட் இதுவே மார்க்கெட் வந்து 50,633 பிரேக் பண்ணி மார்க்கெட் அபோவ் மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. 50,980 பிரேக் பண்ணி மார்க்கெட் அபோவ் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக இங்கே மேலே 1 by 1 மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங்காக ஃபார்ம் ஆகி அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏதோ ஒன்று நம்ம மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 15 minutes ஆஃப்டர் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50,980, நெக்ஸ்ட் லெவல் 51,800. இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவுமே வந்து ஒரு 53,000 ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் ஒரு லாங் பொசிஷனுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட் லெவலாக பேங்க் நிஃப்டியில் நான் கன்சிடர் பண்ணுறது 50,400. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 49,770. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.